அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத் வாய்ந்த ஷஅபான் மாதத்தினுடைய வியாழக்கிழமையை அடைந்து விட்டோம். இந்த இரவுல செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பல வருட துஆக்களையும் நம்பிக்கையோட கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு இரவுல நமக்கு கபூலாக்கி தரும். இந்த துஆவை எப்படி ஓதுனாலும் நமக்கு பலன் நிச்சயம். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், ஒவ்வொரு முஅமினுடைய பிரார்த்தனையையும் நான் அங்கீகரித்து கொடுப்பேன் இந்த வார்த்தையை கொண்டு கேட்டா அப்படின்னு. அல்லாஹ்வே சொன்னதுக்கு பிறகு மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அதனால இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற அமல். இதை கொண்டு யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதனால நம்பிக்கையோட இன்றைய தினம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துஆவை வெறும் 80 முறை ஓதிட்டு தூங்குங்க. இந்த துஆவை ஓதுறதுக்கு முன்னாடி சில அமல்கள் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். யார் இதை இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி செய்யறாங்களோ அவங்களுடைய பல வருட துஆவும் ஒரு இரவுல கபூலாகும் என்பதாக சொல்லப்படுது. அதனால உங்களோட தேவைகளை முன் வச்சு இந்த ஒரு அமலை நீங்க நல்ல முறையில செஞ்சு முடிக்கணும். இன்றைய தினம் எப்படி ஓதணும் அப்படின்னா, முதல்ல தரூத் இப்ராஹிம் ஸலவாத்து 3 தடவை ஓதிக்கணும். ஸலவாத் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும், துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒரு அம்சம். இதை சொன்னாதான் நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். அதனால 3 தடவை ஓதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இலகுவானது தான். ரெண்டாவது, இஸ்திக்ஃபார் 3 தடவை ஓதிக்கோங்க. இதுவும் துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்றதுக்கான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல், அல்லாஹுக்கு பிரியமானது. அதனால இதையும் நீங்க ஓதிக்கோங்க. இதுவும் உங்களுடைய துஆவை வேகத்துல கபூலாக்கி தரக்கூடியது. அதனால இதையும் நீங்க ஓதிக்கோங்க. மூன்றாவது அமல் என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீங்க 10 தடவை ஓதிக்கணும். இதுவும் மிகச்சிறப்பான ஒரு அமல். ஏன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்பதான் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை நம்ம புரிந்து கொள்வோம். அல்லாஹ் நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருந்தான், எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருந்தான், ஆனா நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கறான், நம்முடைய துஆவை கபூலாக்காம விட்டு வைக்கிறான். அதனால முதல்ல அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹுவை புகழ்றதுக்கான இன்னொரு சிறந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அது அல்லாஹு அக்பர் தான். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் பெரியவன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப சிறப்பானது. அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து 10 முறை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுக்குள்ள இருந்தபோது அவங்க ஓதிய கலிமா, அவங்க ஓதிய இஸ்திக்ஃபார். இந்த ஒரு துஆவை பொறுத்த வரைக்கும் இதுல கலிமாவும் இருக்கு, இஸ்திக்ஃபாரும் இருக்கு, அற்புதமான ஒரு பிரார்த்தனையும் இதுல இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு துஆவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கிடையாது, இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுடைய துஆவையும் நான் அங்கீகரித்து கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அதனால இந்த துஆஏ யூனுஸ், ஆயத்தே கரீமா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த அழகான ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 80 முறை நீங்க தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. இன்னும் விரல்களால எண்ணனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை எங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் தஸ்பீஹ் கவுண்டர்லேயே நீங்கள் எண்ணிக்கலாம். 80 முறை ஓதி முடிச்சிருங்க. அதற்கு பிறகு கட்டாயம் 5வதாக உங்களுடைய அமல்களை எல்லாத்தையுமே அல்லாஹ்விடத்தில் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா இதை ஓதிட்டு யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இது என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கு. நடக்காத பெரிய தேவைகளுக்காக நான் நியத்து வைப்பேன், எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறேன். சின்ன தேவைகளுக்கு இரவுல 100 முறை ஓதி நியத்து வச்சுக்குவேன். பெரிய தேவைகளுக்கு ஒரு நாளைக்கு 1000 முறை நான் நியத்து வச்சுக்குவேன். 10 நாள், 21 நாள் இப்படி நான் நியத்து வைப்பேன். அந்த நாட்கள் முடியறதுக்குள்ளேயே அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி தந்துருவான் இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லாம் நான் அடைஞ்சிருக்கேன். கட்டாயம் நான் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளா நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அதை போல உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா இந்த துஆவை முன் வச்சு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. கட்டாயம் அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். இதை ஓதுறது ரொம்ப இலகுவானது, நம்ம எல்லோருக்குமே மனப்பாடமாக தெரியக்கூடியது. ஆனால் நம்மள நிறைய சோதனைகளோடவும் கடனாலையும் கஷ்டத்தாலையும் நோய்களாலையும் பிரச்சனைகளாலையும்
தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, இந்த துஆவ நம்ம நிய்யத்து வச்சு ஓதணும் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிர்றோம். ஏன்னா, ஷைத்தான் பெரிய விஷயங்கள, நல்ல அமல்கள செய்ய விடவே மாட்டான். அதனால கட்டாயம் உங்களோட பெரிய தேவை நிறைவேறணும்னா, இந்த துஆவ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடக்காததையெல்லாம் நடத்தி தரும். அற்புதங்களை எல்லாம் நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா எனது வாழ்க்கையில நடத்தி தந்திருக்கான் அல்லாஹ் தஆலா. உங்களுடைய வாழ்க்கையிலும் நடத்தி தருவான். இன்னும் ஏராளமானவங்க பலனடைஞ்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் நான் சொன்னக்கூடிய இந்த அமல்களோட சேர்த்து நீங்க 80 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. இத இந்த நாள்ல ஓதுறது ரொம்ப ரொம்ப பலனுள்ளது என்பதாக ஆலிம்கள் சொல்லப்படுறாங்க. எனவே இது ஒரு பரிசோதிக்கப்பட்ட அமல் தான். ஷஅபானுடைய முதல் வியாழக்கிழமை இரவுல ஓதக்கூடிய அமல் தான். அதனால தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அமல ஓதிட்டு அப்படியே நீங்க தூங்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய நலவுகள அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பல வருட துஆவையும், பல வருட கனவையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட மேலான துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் என்னுடைய துஆவுல நீங்களும் இருக்கீங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும், சிறந்த நாட்கள்ல ஓதுறதுக்கு ஒரு அவுராது வேணும் அப்படின்னா, இந்த கிதாப நீங்க வாங்கிக்கோங்க. வாங்குனவங்க ஓதுங்க, வாங்காதவங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் எங்களுக்கு அரபி ஓதத் தெரியாது. வரக்கூடிய ரமலான்ல தமிழ்ல பார்த்தாவது குர்ஆன ஓதுறதுக்கு நாங்க முயற்சி பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். 30 ஜுஸ் குர்ஆனும் தமிழ்ல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ் குர்ஆன் ரெடியா இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.